ஹாய் ஹலோ வணக்கம். உங்க எல்லாரையும் பிரபு ஆஸ்ட்ரோ டிவிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சந்திரன் என்ற கிரகத்துடைய காரகத்துவங்கள். சந்திரன் என்ன விஷயங்களை நமக்கு கொடுக்க வல்லமை பெற்றவர், என்ன பலன்கள் கொடுப்பார், அவரை எப்படி நம் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலியில் காண்போம். சந்திரன் என்பவர் மனோகாரகன். நம் மனசு சிந்தனை எல்லாமே சந்திரனை மையப்படுத்தி தான் நடக்கும். ராசி கட்டத்துல கடக வீட்டுக்கு சொந்தக்காரர் சந்திரன். கடக வீட்டுலதான் அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார். அதே போல விருச்சக வீட்டுலதான் சந்திரன் நீச்ச பலம் அடைவார். அதற்கு நேர்மாறாக ரிஷப வீட்டிலே உச்ச பலத்தை பெறுவார். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடான ரிஷபத்திலே சந்திரன் உச்சமடைவார். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சகத்தில் சந்திரன் நீச்சமடைவார். ஆக எந்த ஜாதகத்தில் சந்திரன் 2இல் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். சந்திரன் 8இல் இருந்தால் சிறப்பான பலன்களை தரமாட்டார். அதுபோக சந்திரன் 4ஆம் இடத்தில் திக்பலம் அடைவார். சூப்பரான பலன்களை கொடுப்பார். உறவு முறைகளில் சந்திரன் குறிக்கக்கூடியது தாய், பெண், மாமியார், இதெல்லாமே சந்திரன் தான். சந்திரன் ஒரு ராசி கட்டத்தில் எங்கே அமர்கிறாரோ அதுதான் அந்த ஜாதகரின் ராசியாக அமரும். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரோ அதுதான் அந்த ஜாதகரின் நட்சத்திரமாக இருக்கும். ஒரு ஜாதகரின் தசாய் புத்தி என்ன என்பதை சந்திரனின் ஓட்டத்தை வைத்துதான் கணக்கு பண்ண முடியும். சந்திரன் தான் 12 கட்டத்திற்கும் 24 நாளிகை என்று டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். பலன்களை நமக்கு மாற்றி மாற்றி கொண்டு வந்து சேர்ப்பார். சந்திரன் பௌர்ணமி என்று முழு சந்திரனாக இருப்பார். ஒளி பொருந்திய சந்திரனாக இருப்பார். அமாவாசை அன்று ஒளி குன்றிய சந்திரனாக இருப்பார். அதே சமயம் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் திதிசூனியம் கிடையாது. சந்திரன் நல்லா இருந்தா ஒருத்தவங்க மன உறுதியோடு இருப்பாங்க. சந்திரன் சரியில்லைன்னா மன உறுதி இருக்காது. சந்திரன் நல்லா இருந்தா தாயார் உறவு நன்றாக இருக்கும். பெண் உறவினர்கள் நன்றாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சந்திரன் சரியில்லைன்னா மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எப்போதும் தெளிவான முடிவுல இருக்க மாட்டாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு தாவிக்கிட்டே இருப்பாங்க. சந்திரன் உணவுகள்ல தண்ணீர், மோர், பால், தயிர் இவைகளை குறிக்கும். சந்திரன் அம்சம் வேணும்னா அன்னைக்கு பாலோ தயிரோ குடிச்சிட்டு போனோம்னா சந்திரனுடைய அம்சம் நமக்கு கிடைக்கும். அதே போக நிறத்தில் சந்திரன் என்பது வெள்ளை நிறம். வெள்ளை அஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டோம்னா சந்திரனுடைய காவல் நமக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். கலைத்துறை, கற்பனை, எழுத்தாற்றல், கலைஞர்கள் இவங்க எல்லாமே சந்திரன் அம்சத்துலதான் இருப்பாங்க. சந்திரன் நல்லா இருந்தா கலைத்துறை நன்றாக கை கொடுக்கும். மீடியால நல்லா இருக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திர திசை நடப்புக்கு வரணும். அதே போன்று உணவுப் பொருட்கள் சந்திரனுடைய அம்சத்தில் வரும். ஏன்னா சந்திரன் அப்பப்ப மாறுகிற கிரகம். அதனால அன்றாடம் கெட்டு போற உணவுகள் எல்லாமே சந்திரனுடைய அம்சத்துல வரும். விவசாயம், நீர் மேலாண்மை இது எல்லாமே சந்திரனுடைய அம்சத்துல வரும். இப்போ சந்திரன் எங்க இருந்தா என்ன பலன் கொடுப்பாருன்னு பார்ப்போம். சந்திரன் லக்னத்திலே இருந்தார்னா அவருக்கு லக்னமும் ராசியமும் ஒரே கட்டமா இருக்கும். அவர் எப்போதும் மன திரகாத்திரமோட இருப்பார். எந்த குழப்பமும் இல்லாம நேர்பாதையில போய்கிட்டே இருப்பார். சந்திரன் 1ஆம் இடத்தில் நல்ல பலன்களை செய்வார். 1ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தினால் அந்த ஜாதகருக்கு நல்ல வருமானம், நல்ல வேலை அனைத்துமே கிடைக்கும். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுப்பார். அந்த குடும்பத்தின் சுமைகளை அனைத்தும் இவரே சுமப்பார். குடும்பத்துக்காக ஓடி ஓடி சந்திரன் சுத்துற மாதிரி ஓடி ஓடி வேலை செஞ்சு குடும்பத்தை நன்னா பார்த்துக்குவார். சந்திரன் 3ஆம் இடத்துல இருப்பது என்பது கொஞ்சம் மனக்குழப்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல சுபத்தன்மையோடு இருந்தார்னா மன உறுதியும் தீர்க்கமான முயற்சியும் கண்டிப்பா இருக்கும். அதுவே சந்திரன் கெட்டு போயிட்டார்னா மனக்குழப்பங்கள், முயற்சிகளில் தடங்கள் இதெல்லாம் இருக்கும். சந்திரன் 3ல இருக்கும்போது நமக்கு ஒரு தங்கை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சந்திரன் 4ல திக்பலம் அடைவார். 4ஆம் இடத்துல திக்பலம் அடையும் போது நம்ம தாயார் நல்ல ஆரோக்கியத்தோடு நிம்மதியா இருப்பாங்க. நமக்கு வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே உண்டு. சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு பெண் குழந்தை கண்டிப்பா இருக்கும். சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நம் பூர்வ புண்ணிய உற்றார் உறவினர்களில் பெண் உறவினர்களின் அனுகூலம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நமது பாட்டி, அம்மா வழி உறவினர்கள் நமக்கு நல்வழி செய்வார்கள். 5ஆம் இடம் தான் சிந்தனை, திறமை, இதெல்லாமே 5ஆம் இடம். சந்திரன் 5ல இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும்.
சந்திரன் 6ல் இருக்கிறது என்பது சிறப்பான விஷயம் அல்ல. பல தடங்களை கொடுப்பார். மனசுல எப்போதும் ஒரு தெளிவு இல்லாம இருக்கும். அதனால் சந்திரன் 6ல் இருப்பது சிறப்பு அல்ல. சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது அழகான மனைவியை கொடுப்பார். அதே போன்று பெண்ணுக்கு இருந்தால் அழகான கணவனை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது நமது திருமண விழாவிற்கு நல்ல கூட்டம் வரும். ஏன்னா சந்திரன் தான் மக்கள் கூட்டம். சந்திரன் 8ல் இருக்கிறது என்பது சிறப்பான விஷயம் அல்ல. சந்திரனுடைய அம்சங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்காமல் போய்விடும். சந்திரன் 9ல் இருக்கும்போது மிகுந்த பாக்கியசாலியாக இருப்பார். சுறுசுறுப்பா இருப்பார். அவர் வேலை எல்லாமே சுறுசுறுப்பா செய்வார். அவர் தந்தை நல்ல சுறுசுறுப்பா இருப்பார். அவர் தந்தை ஒரு தலைமை பொறுப்புல கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா சந்திரனும் ஒரு ராஜகிரகம். சந்திரன் 10ல் இருக்கும்போது அந்த சந்திரன் சம்பந்தமான தொழில்களை நாம் எடுத்து செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சந்திரன் 11ல் இருக்கிறது என்பது பெண் வழியாக நமக்கு அனைத்து லாபமும் கிடைக்கும். நமது தாயார் பேர்ல ஒரு தொழில் செஞ்சோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். மனைவி பேர்ல ஒரு தொழில் செஞ்சோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். பெண் பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். பெண் பிள்ளைகள் பிறந்த பிறகு குடும்பம் மேந்தோங்கும். சந்திரன் 11ல் இருக்கும்போது அது சம்பந்தமான தொழில்களோ அது சம்பந்தமான விஷயங்களிலோ முதலீடு போடும்போது நல்ல வருமானம் இரட்டிப்பாக வரும். சந்திரன் 12ல் அமரக்கூடாது. அமர்ந்தால் நமது சிந்தனையும் நமது யோசனையும் அனைத்தும் அந்த 12ஆம் இடத்து பற்றியே இருக்கும். அதனால் நமது மன உளைச்சல், உடல் உளைச்சல் எல்லாமே வந்துடும். சந்திரன் சூரியனோடு சேரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். செவ்வாயோடு சேரும்போது மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம் என்று சிறப்பான பலனை கொடுப்பார். பிரபலமான ஆளுங்கள்லாம் பார்த்தோன்னா இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். சூரியன் சந்திரன் சேர்ந்ததுன்னா அது அமாவாசை யோகமாக இருக்கும். சந்திரன் புதன் சேர்க்கை என்பது சந்திரன் மனோகாரகன், புதன் என்பவன் கல்விக்காரகன், கணிதக்காரகன். அதனால அவங்க எல்லாமே மனக்கணக்கிலே போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்க மனசுல எடை போட்டு இவங்க இப்படிதான் அப்படிதான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு விஷயம் நடக்குது, யார் என்ன பண்ணிருப்பா, எங்க போனா என்ன நடக்கும்ன்றது இந்த சந்திர புதன் சேர்க்கை உள்ளவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. சந்திரன் புதன் சேர்க்கை உள்ளவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏன்னா புதன் இளமை கிரகம். சந்திரனும் அவங்க கூட சேரும்போது மனசு இளமையா ரொம்ப சந்தோஷமா தெளிவா இருக்கும். உற்சாகத்தோடு இருப்பாங்க எப்போதும். இவங்க பக்கத்துல இருந்தோம்னா நாமளும் உற்சாகமா இருப்போம். சந்திரன் குரு சேர்க்கை, இது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. இது ஜாதகருக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஆனால் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இந்த சேர்க்கை இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த ஜாதகருக்கு இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சந்திரன் சனி சேர்க்கை என்பது புணர்ப்பு தோஷம். சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கும்போது புணர்ப்பு யோகமாகவும் இருக்கும். ஆனால் ஒளி குன்றிய நிலையில் இருக்கும்போது புணர்ப்பு தோஷமாகவும் வேலை செய்யும். ஏன்னா சந்திரன் என்பது வேகமா நகரக்கூடிய கிரகம். ஆனா சனி என்பது பொறுமையா நகரக்கூடிய கிரகம். வேகமும் பொறுமையும் ஒண்ணு சேரும் போது அங்கு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, சந்திரனும் பெண் கிரகம், சுக்கிரனும் பெண் கிரகம். சந்திரனும் நீர் கிரகம், சுக்கிரன் மழைக்கான கிரகம். இவங்கெல்லாம் சேரும்போது நீர்நிலை, நீர் சம்பந்தமான தொழில் எடுத்து செஞ்சோம்னா கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும். சந்திரன் ராகு சேர்ப்பை என்பது சுபத்தன்மையோடு இருந்ததுன்னா அது மகாலட்சுமி யோகமாக வேலை செய்யும். ஏன்னா சந்திரன் என்பது குபேரன், ராகு என்பது மல்டிபிள், பெருக்கி கொடுப்பவர். குபேர யோகத்தை பெருக்கி கொடுக்கணும்னா சந்திரனும் ராகுவும் சுபத்தன்மையோடு அமர வேண்டும். மாறாக அசுபத்தன்மையோடு இருந்தாங்கன்னா அவங்க செல்வ வளத்தை அசைத்து பார்த்துவிடும். 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பா மகாலட்சுமி யோகமாக வேலை செய்யும். சந்திரன் கேது சேர்க்கை என்பது இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு ஜாதகருடைய மனபலத்தை, மூளை வளர்ச்சியை தடுத்து விடும். ஏன்னா சந்திரன் கேது கூட சேரும்போது கிரகண தோஷமாக மாறிடுவோம். அதனால சந்திரன் கேது கூட சேரவே கூடாது. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் சந்திரன் கேது சேர்க்கை இருக்கும். அது இல்லாமல் இருப்பது சிறப்பான விஷயம். மீண்டும் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.